இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 40 நமதே என்று முழங்கின நடக்குமா, நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க, யோசிச்சாங்க. ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு? கொள்கைக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கைக்கு அடித்தளம். மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம். எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க? வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்ல, அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க. ரத்தத்தை வேர்வையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு 40க்கு 40 மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள், இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசை. இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல. இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது. இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது. எனவே இங்கே பேசிய தலைவர்களை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோர்த்து தொண்டர்களான தோழர்களான உடன்பிறப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன். இது சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. புதிய வரலாற்றை படைக்கிறதுக்கான வெற்றி இது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார். அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன? அப்ப ஆளுங்கட்சி அதிமுக. அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கினாங்க. உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய 41வது வெற்றின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, 2004 கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது. இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றும் சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சு நாம உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 41வது வெற்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.